எவ்வளோ வருஷங்கள் வந்து பரிணாமத்தை அடைஞ்சது குரங்குல இருந்து. குரங்கு எப்படி மனுஷனா மாறுமா? ஏன்னா இறைவனுடைய படைப்புல குரங்குல கொஞ்சம் மனுஷன் கை, மனுஷன் காலு மாரி இருக்குதாம். அதனால அத உங்களுக்கு அது மாரி சொல்லி ஏமாத்துறாங்க. குரங்குல இருந்து நீங்க வர முடியுமா? அப்படின்னா இந்த குரங்கு எல்லாமே மனுஷனா இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு காட்டுல இருக்கக்கூடிய குரங்கு எல்லாமே. இன்னைக்கு காட்டுல இருக்கக்கூடிய குரங்கு எல்லாமே இப்ப நம்ம கண்ணுலயும் சிலவங்க இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, புல்லாய், பூடாய், புழுவாய், பேயாய், மரங்களாய் எல்லாம் மாறி தான் மனிதனா வாரான்ட்டு திருவாசகத்துல எழுதியிருக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க புல்லாய், பூடாய் பிறந்து வரல. புல்லுக்கும் ஒரு உயிர் இருக்கு, பூண்டுக்கும் ஒரு உயிர் இருக்கு, மிருகத்துக்கும் ஒரு உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்கு. நீங்க உயிருங்கிற விஷயமே அதுக்குள்ள இருந்து வரல. பாவத்தை அழிக்கிறதுக்குன்னே அமாவாசை தோறும் ஒரு கூட்டமா தண்ணிக்குள்ள நின்றுட்டு இருப்பாங்க வரிசையா எல்லாரும். ஒரு வெத்தலையும் பாக்கையும் ஒரு பழத்தையும் எல்லையும் தண்ணியில இறைச்சிட்டு அவ்வளவு தைரியமா போறீங்க. எப்படி அது கரைஞ்சதுன்னு? ஒரு வெத்தலையில எள்ளுவையும் பழத்தையும் வச்சுட்டு ஆத்துக்குள்ள கொண்டு போய் குளிச்சுட்டு அதில் போட்டுட்டா பாவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு ஏமாளித்தனம். நமஸ்காரம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம கர்மாவை பற்றி பார்ப்போம். இந்த கர்மான்னா இது தமிழில் வந்து சுத்தமான தமிழில் இதுக்கு பேர் வந்து கருமம். இன்னும் அதை சுத்தமாக சொல்கிறதா இருந்ததுன்னா பாவம். இந்த பாவம் ஆதி காலத்திலிருந்து உங்களை எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா, உங்களை இந்த கர்மா தான் துரத்துது, கர்மா தான் பாவம் பண்ணுது, நீங்கள் செய்கிற செயல் தான் கர்மாவாக பாவமாக மாறி உங்களை தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்மான்னா என்னென்னா செயல்னு அர்த்தம். கர்மான்னா உடனே பாவம் இல்லை. தமிழில் அதுக்கு பாவம்னு கரெக்டாக சொல்லிடலாம். கர்மா அப்படின்னா செயல். செயலில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ செயலில் எது நல்ல செயலாக நடக்குது, எது கெட்ட செயலாக நடக்குதுன்னு உங்களால் அதை பார்க்க முடியும். அது எது பார்க்கணும்? மனசு தான் பார்க்கும். மனசு தான் சொல்லித்தரும். அது நல்லதா கெட்டதான்னு பார்க்குறது உங்கள் 6வது அறிவை, பேரறிவை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது கெட்டது, இது நல்லதுன்னு தெரிஞ்சிடும். கெட்டதுன்னா என்னென்னா இன்னொருத்தரை போய் கஷ்டப்படுத்துறது. நல்லதுன்னா என்னென்னா உங்களுக்கும் நல்லதாக நடக்கும், உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நல்லது நடக்கும். அப்போ செயலில் 2 விதம் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது பேரறிவை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அந்த செயலில் அதுக்கு தான் நாங்கள் விழிப்புணர்வுன்னு சொல்லி தந்திருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி செயல் செய்கிறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து நீங்கள் வந்து சமைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை அதாவது சோறு பொங்க போகிறீங்க. இப்போ நம்ம ஊரில் சாப்பாடு சமைக்க போகிறோன்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யும்போது, செயலில் நீங்கள் இருக்கும்போது, இந்த சட்டியை எடுத்து வைக்கும்போது, தண்ணியை ஊற்றும்போது, அரிசியை போடும்போது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் செயலில் நீங்கள் கவனம், உங்கள் மனசை அது கூட வச்சு போனீங்கன்னா அது ஒரு நல்ல மனசு அந்த வேலையை உங்களை அழகாக செய்ய வைக்கும். நீங்கள் மனசு சொல்கிறத அந்த இடத்துல தனியாக கேட்டுக்கிட்டு உங்கள் செயலை இங்கே வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடும், எல்லாமே வம்பா போகும். அப்போ நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது கவனமாக விழிப்புணர்வாக இருக்கணும்னா என்னென்னா, உங்கள் செயலில் நீங்கள் உணர்வோட எப்போ நீங்கள் ரொம்ப உணர்வோட விழிப்புணர்வாக அது கூட போகிறீங்களோ, நான் ஏற்கனவே சொன்னபடி விழிப்புணர்வோடு போனீங்கன்னா அந்த செய்கிற வேலை ரொம்ப லேசாக தெரியும். எப்போ கடினமாக தெரியுது அப்படின்னா, உங்கள் செயலில் கவனம் இல்லை, உங்கள் மனசு இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கடினமாக தெரிஞ்சு பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் எப்போ பாதிக்கப்படுறீங்களோ அது எல்லாமே பிரச்சனையாக மாறி பாவமாக மாறும். அந்த விஷயத்தினால உங்கள் எதிர்த்தால இருக்கிறவங்க யாரெல்லாம் பாதிக்கப்படுதாங்களோ அதுவும் பாவமாக மாறும்.
இங்கே பாவம் எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகிறது முதல்ல அம்மா அப்பாட்ட, அடுத்தது கணவன் மனைவிட்ட, அடுத்தது குழந்தைங்க கிட்ட, அடுத்தது தொழில் செய்கிற இடத்துல, அடுத்தது இறைவனை மதிக்காமல் போகிறதில்ல. இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது போய் உக்காந்துட்டு இருக்கிறது, இல்லைன்னா இறைவனை பற்றியே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாவங்களில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய பிரச்சனை வடிவமாக மாறி கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பாவத்தை எதிலிருந்து ஆரம்பிக்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா, இந்த தாய் தந்தையர் கான்செப்டில் வச்சு தான் இதை வர முடியும். ஏன்னா இந்த குழந்தையில உங்களை அவங்க தான் ரொம்ப நல்லா வளர்த்துருப்பாங்க, உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கணக்கு பார்த்து சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரிய பணம்னாலும் போட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அப்பா அம்மா. அப்போ அந்த அப்பா அம்மா அந்த விஷயத்துக்குள்ளே இந்த குழந்தைங்க வளரும்போது ஒரு காலத்தில் அவங்க கணவன் மனைவியாக ஆகி குடும்பம் நடத்துகிற அந்த நேரத்தில் தன் தாய் தந்தையர்களுக்கு என்ன வேண்டும், என்ன உதவி வேண்டும், என்ன செய்யணும், அவங்க என்ன கேட்காங்க, அவங்க எது மாதிரி அவங்க வாழ்கிறதுக்கு எது மாதிரி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அந்த உணர்வோட நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மா பாவம் உங்ககிட்ட வராமல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதெல்லாம் உங்கள் மூலமாக கிடைக்கணுமோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய மனமும் அறிவும் உணர்வும் உணர்ச்சியும் ஒரு கவலையை அடையும் போது அது பாவமாக மாறி உங்களை வந்து சேரும். அடுத்தது கணவன் மனைவி கிட்ட ஆரம்பிக்கும். இந்த கணவன் மனைவி உண்மையான காதலை மனைவி கிட்டையும் கணவன்கிட்டையும் உண்மையாக இருக்கக்கூடிய இந்த உணர்வு மூலமாக இருக்கும் காதலை காமிச்சு வாழலை அப்படின்னா அதுவும் பாவமாக மாறும். யாராவது நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டே கணவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு மனைவிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டெல்லாம் வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த காதல் செத்து போகும். கணவன் மனைவி கிட்ட எப்போ காதல் செத்து போதோ அப்போ அது பாவமாக மாறிடும். காதல் செத்து போச்சுன்னா மனைவியை பிடிக்காது, கணவனை பிடிக்காது, அவங்க எது செஞ்சாலுமே பிடிக்காது. அடுத்தது தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் தனி மனித உரிமையை செய்வதற்காக எப்போ உங்கள் மோசமான குணங்களை இந்த 5 அறிவில் இருக்கக்கூடிய மிருக குணத்தை பயன்படுத்துகிறீங்களோ அதுவும் பாவமாக மாறிடும். அடுத்தது பாவம் குழந்தைங்க கிட்ட ஆரம்பிக்கும். எப்படி? குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ, ஏன்னா அந்த உலகத்துக்கு ஒரு புது வரவாக கொண்டு வரக்கூடிய அந்த குழந்தை யாரை நம்பி வந்தது? சின்ன வயசில் எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கு அடையாளமே யாருன்னா அந்த அப்பா அம்மா தான். அப்போ அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைகளுக்கு சரியான வழிமுறைகளை சொல்லி கொடுத்து ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து இறைவனை பற்றி சொல்லி கொடுத்து ஒழுக்கங்கள் தனி மனித ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து தேவையில்லாத விஷயங்களில் போக விடாமல் அந்த குழந்தைங்களை ரொம்ப பேணி பாதுகாத்து வளர்த்து அது உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பேக்ரவுண்டாக இருந்து முழுமையாக செய்து முடிக்கும்போது அது பாவம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு மெச்சூர்டான வயசு வரைக்கும் அதை செஞ்சிங்கன்னா அது பாவம் வராது.
அந்த மெச்சூர்டான வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தும் போது அவங்க பாவம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. இதை நீங்கள் அப்படி வரிசையாக பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். இந்த குழந்தைங்க மெச்சூர்ட வயசுக்கு முன்னால் நீங்கள் எதையும் சரியாக செய்யலைன்னா அந்த பாவம் உங்களுக்கு வந்துடும். மெச்சூர்டு ஆன வயசில் இந்த குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் இதை ஒழுங்காக செய்யலைன்னா அந்த பாவம் அவங்களுக்கு போயிடும். இதுதான் பாவமாக மாறிக்கிட்டே இருக்கும், கர்மாவாக மாறிக்கிட்டே இருக்கும். இது என்னென்ன செயலில் தான் நடக்குது. அதனால் செயல்களில் நடக்கிற விஷயங்களை விழிப்புணர்வோட, உணர்வோட, அன்போட, பாசத்தோட, கணவன் மனைவிகிட்ட இருக்கக்கூடிய காதலோட, மகிழ்ச்சியோட, தொழில் செய்கிற இடத்துல அனைத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொண்டு முழுமையான உணர்வோடு அதை கையாள கற்றுக்கொண்டீர்கள் என்றால் கர்மா உங்கள் பக்கம் நெருங்காது. முன்ஜென்ம கர்மாக்களை அழிப்பதற்கு சித்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் இன்று நீங்கள் பிறந்திருக்கும் இந்த உயிர் இந்த உடம்பில் இருக்கும் போதாவது அந்த கர்மாவை செயல்படுத்தாமல் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. முன் ஜென்ம விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகமில்லை, முன் செய்த கர்மாக்கள் உங்களுக்கு ஞாபகமில்லை. அந்த ஞாபகம் இல்லாத கர்மா மனதிலே கலந்திருக்கின்றன. அந்த மனம் உள்ளே வந்து கெட்டது நல்லதை சொல்லும் பொழுது நீங்கள் கெட்டதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பழைய கர்மாக்களில் சிக்குவீங்க. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல மனசை உணர்வோடு சேர்த்து அறிவோட பேரறிவோடு ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா அந்த கர்மா உங்கள் பக்கத்தில் நிற்குமே தவிர உங்களை தொடாமல் பார்த்துக்கிடும். அதை சித்தர்கள் பார்த்துக்கிடுவாங்க, அவங்க செமப்பாங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு ஏன் இன்னைக்கு எல்லாரும் போகிறாங்க அப்படின்னா கர்மாவை பாவத்தை சுமப்பவர்கள் அவர்கள் மட்டும்தான். இறைவன் கூட பாவத்தை சுமக்க மாட்டார், அழிப்பார். அதை எப்படி அழிப்பார்னா சித்தர்கள் செமந்த பிறகு தான் அழிப்பாங்க. பிறவி அறுப்பவன் இறைவன். கர்மாவை செயல்களை நீங்கள் ஒழுங்காக செய்யும் பொழுது உணர்வோடும் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எது மாதிரி அன்பா, பாசமா, காதலா, மகிழ்ச்சியா, இன்பமா எதை காட்டி நீங்கள் செயல் பண்ணுறீங்களோ அப்போ பாவம் வராது. எதுக்காக பாவத்துக்கு ஓடுறீங்க எல்லாரும்? பாவத்தை சரி பண்ணதுக்கு எங்கெல்லாம் ஓடுறீங்க? செஞ்சு முடிச்சுட்டு பாவத்தை சரி பண்ணதுக்கு எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ இந்த காலத்தில் இந்த 2000 ஆண்டுகள் காலமாக பார்த்தீங்கன்னா பாவத்தை அழிக்கிறதுக்குன்னே அமாவாசை தோறும் ஒரு கூட்டமாக தண்ணிக்குள்ளே நின்றுட்டு இருப்பாங்க வரிசையாக எல்லாரும். ஒரு வெத்தலையும் பாக்கையும் ஒரு பழத்தையும் எல்லையும் தண்ணியில் இறைச்சிட்டு அவ்வளவு தைரியமாக போகிறீங்க. எப்படி அது கரைஞ்சதுன்னு? ஒரு வெத்தலையில் எள்ளுவையும் பழத்தையும் வச்சுட்டு ஆற்றுக்குள்ளே கொண்டு போய் குளிச்சுட்டு அதில் போட்டுட்டா பாவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு ஏமாளித்தனம்! அதை சரி பண்ண முடியுமா? இல்லை ஏதோ பூஜை செஞ்சே சரியாயிருமா? உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யாமல் இறந்த பிறகு அவங்களுக்கு வருஷ திதி, வார திதி, அந்த திதி, இந்த திதின்னு சொல்லி ஒரு படையலை போட்டு கும்பிட்டு 10 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் திதி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அமாவாசை, ஆடி அமாவாசை, எதாவது ஒரு அமாவாசையில் போய் தண்ணியில் ஆற்றுல போகிற தண்ணியில் ஒரு எள்ளையும் ஒரு பழத்தையும் வெத்தலையும் போட்டால் எப்படி சரியாகும் உங்கள் பாவம்? உயிரோடு இருக்கும்போது அந்த உணர்வோடையும் அன்போடையும் அவங்க என்ன கேட்காங்கன்னு பார்த்து தாய் தகப்பன் வேறு என்னத்தை உங்ககிட்ட கேட்டுருவாங்க? பெரிய அளவில் உயிரோடு இருக்கும்போது கொஞ்சம் உணவு கேட்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் துணி, உடுத்த துணி கேட்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை சின்னதாக இருக்கும் அதுதான் கேட்பாங்க.
குழந்தை கஷ்டப்படுதா வசதியாக இருக்காங்கிறது தாய்க்கு கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கு தெரியாமையா இருக்கும். நீங்கள் அவங்கள உங்கள் உணர்வு இல்லாமல் உணர்ச்சியோடையே கவனிச்சுட்டு பாவத்தை ஏற்படுத்திட்டு அந்த செயலை தப்பாக பண்ணிட்டு இறந்ததுக்கு அப்புறம் 100 பேருக்கு சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆளுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா தானே ஒருத்தங்களுக்கு. அந்த ஒரு அம்மா ஒரு அப்பாவுக்கு உணவும் துணியும் கொடுக்காம தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியாத நீங்கள் இறந்ததுக்கப்புறம் 100 பேருக்கு சாப்பாடை போட்டு திதி செஞ்சு பாவத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு வெத்தலை பக்கம் வாங்கிட்டு தண்ணிக்குள்ளே நின்று குளிச்சுட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இப்படியே போனீங்கன்னா என்றைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க? மூடதனத்திலிருந்து வெளியே வாங்க, விழிப்புணர்வுக்கு வாங்க, செயல்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை யோகமாக மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையை நடக்கிற செயல்களை எல்லாத்தையும் தனி மனித ஒழுக்கமாக மாற்றி உணர்வுகளோட அன்பு கலந்த பாசம் கலந்த காதல் கலந்த மகிழ்ச்சி கலந்த இன்பம் கலந்த வாழ்க்கையை மொத்தமாக ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை இறைவன்கிட்ட பேரின்ப நிலையை அடையிறதுக்கு முத்தி அடையிறதுக்கு பாவம் இல்லாத வாழ்க்கையை செய்கிறதுக்கு நீங்கள் பழகணும். அதை நீங்கள் பழகாமல் உங்கள் வாழ்க்கையில் அதில் பயணிக்காமல் இந்த எண்டில் என்ன செஞ்சு முடிக்கீங்களோ அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டுட்டு போகிறீங்க இல்லையா? அது உங்கள் கூடயே தான் வரும். அதுலேயும் சிலவங்க இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, புல்லாய் பூடாய் புழுவாய் பேயாய் மரங்களாய் எல்லாம் மாறி தான் மனிதனாக வாரான்ட்டு திருவாசகத்தில் எழுதியிருக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் புல்லாய் பூடாய் பிறந்து வரல. புல்லுக்கும் ஒரு உயிர் இருக்குது, பூண்டுக்கும் ஒரு உயிர் இருக்குது, மிருகத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது. நீங்கள் உயிருங்கிற விஷயமே அதுக்குள்ளேருந்து வரல. இறைவன் உங்களை தனியாக கொண்டு வந்தாங்க. அதுதான் திதி. பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருவதற்கு அந்த 15 நாட்களும் 15 பெண்களை எடுத்து வந்தார். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை அந்த வளர்பிறையில் 15 ஆண்களை கொண்டு வந்தார். அதில் தான் இந்த உலகம் இவ்வளவு பெருசாச்சு. அதுதான் திதி கணக்கு. அந்த ஒவ்வொரு திதியினுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு திதியினுடைய தேய்பிறையும் தேய்பிறை பெண்களையும் வளர்பிறை ஆண்களையும் குறிப்பது. அதனால இவ்வளோதான். நீங்கள் அந்த குரங்குல இருந்து அதில் இருந்தெல்லாம் வரலை, புல் பூண்டில் இருந்தெல்லாம் வரலை, டைரெக்டாக மனுஷனாக வந்துட்டீங்க. ஆனால் வளருதிங்க தெரியல. எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்காங்க. ஆசீவக சித்த முறையில் எல்லாரும் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. எப்போ உங்களுக்குன்னு தனி மனித ஒழுக்கம் வேண்டாம், உரிமை வேணும்னு சொல்லி நீங்கள் எப்போ உங்களுக்குள்ளே சுதந்திரமாக வாழணும்னு யோசித்து வாழ்ந்தீங்களோ அப்போ தான் எல்லாரும் மோசமானவங்களாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. நாடும் மாறிக்கிட்டு இருக்கு, மக்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க. கர்மா உங்கள் செயலில் தான் பாவம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிற உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஞாபகத்தில் உங்கள் செயலை உணர்வுகளோடு நான் சொன்ன இந்த குடும்ப உறவுகளில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா அந்த அன்பு, காதல், பாசம், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் உணர்வுகளோடு சேர்ந்து செயல்களை விழிப்புணர்வோடு செஞ்சு வாங்க. இந்த பிறவியில் பாவம் சேர்க்காமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக முத்திக்கு போகலாம். அடுத்த பிறவி கிடையாது. ஆனால் இந்த உடம்புல இருந்துக்கிட்டு, இந்த மனித உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு 5 அறிவு ஜீவராசிகளில் இருக்கக்கூடிய மனத்தையும் குணத்தையும் அறிவையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா திரும்ப அதே மிருகத்துக்கு உள்ளே போயிடுவீங்க. நீங்கள் அதையும் சும்மா சொல்லி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்னு. யாருக்கு தெரியும்? அது எங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? சித்தர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சும்மா சாமியார் வேஷத்தை போட்டுட்டு எங்கேயோ உட்காந்து மக்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி குழப்பி அடிச்சிடலாமா வாழ்க்கையில்? அப்படிலாம் ஒன்றும் அடிக்க முடியாது. 18 சித்தர்கள் விட மாட்டாங்க. மனித பிறவி இருப்பதிலேயே உயர்ந்தது. நீங்கள் புல்லு பூண்டில் இருந்தெல்லாம் வரலை, புல்லாய் பூடாய் புழுவாயின்னு சொல்லியிருக்காங்க.
அதெல்லாம் படைச்சி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக மனுஷனை கொண்டு வந்தார், அவ்வளோதான். நீங்கள் புல்லாக இருந்து, நீங்கள் பூண்டாக இருந்து, நீங்கள் மரமாக இருந்தெல்லாம் மனுஷனாக வரலை. மனிதன் டைரக்டாக இறைவன் கொண்டு வந்தார். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸில் உலக சட்டத்துலலாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் குரங்குலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு தான் மனுஷனாக வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குரங்குலேருந்து வந்தீங்கன்னா எவ்வளோ வருஷங்கள் வந்து பரிணாமத்தை அடைஞ்சிது குரங்குலேருந்து. குரங்கு எப்படி மனுஷனாக மாறுமா? ஏன்னா இறைவனுடைய படைப்பில் குரங்குல கொஞ்சம் மனுஷன் கை மனுஷன் கால் மாதிரி இருக்குதான். அதனால் அதை உங்களுக்கு அதை மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்க. குரங்குலேருந்து நீங்கள் வர முடியுமா? அப்படின்னா இந்த குரங்கு எல்லாமே மனுஷனாக இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி காட்டில் இருக்கக்கூடிய குரங்கு எல்லாமே, இன்றைக்கி காட்டில் இருக்கக்கூடிய குரங்கு எல்லாமே இப்போ நம்ம கண்ணு முன்னால் அது மனுஷனாக ஆயிருக்கணும் இல்லையா? நம்ம பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிட்டோமா இல்லையா? பரிணாம வளர்ச்சியை அடைஞ்ச குரங்கு ஏன் இன்னும் குரங்கா இருக்குது? பரிணாம வளர்ச்சியை மனிதன் குரங்கிலிருந்து அடைந்தான் என்றால் அந்த பரிணாம வளர்ச்சி நின்று போச்சா குரங்குகிட்ட? இங்கே மனுஷங்கிட்ட வந்ததுக்கப்புறம் மனுஷனானதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி மித்த குரங்குகள்கிட்டலாம் நின்றுட்டா? ஏமாத்து வேலை அனைத்தும் உங்களுக்கு புரியாத ஒன்றை உங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உங்கள் மனங்களை அறிவை சுத்தமாக வச்சு, அறிவுங்கிற அந்த பேரறிவு ஆற்றலை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, கரெக்டாக செஞ்சீங்கன்னா இதிலெல்லாம் இருந்து தப்பிக்கலாம். நாங்கள் இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்போம். இதில் சரியாக செய்யலைன்னா உங்கள் புத்தி, உங்கள் குணம், உங்கள் அறிவு எல்லாம் இந்த உயிர்நிலைக்குள்ளே எது மாதிரி வாழ்ந்துச்சோ அது மாதிரி குணத்துக்குள்ளே பிரயோகம் பண்ணும். இதெல்லாம் வெளியில் சும்மா ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு வந்து ஆன்மீகம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. 18 சித்தர்களை தவிர இங்கே நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த 2000 வருஷமாக யார் வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் சரிதான், அனைவரும் 18 சித்தர்கள் நூலை எடுத்து தான் அவ்வளோ பேரும் படித்து சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு ஆன்மீக பஜாராக மாற்றிருப்பாங்க. அவ்வளவும் சித்தர்களுக்குள்ளது தான். சித்தர்களுக்கு மட்டுமே எல்லா உண்மையும் தெரியும். மீதி அனைவரும் உங்களுக்கு பொய்யை சொல்லி 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 உங்கள் மனசை மாற்றி மாற்றி கெடுத்து உங்களை கீழே கொண்டு போய் பாவத்திலேயே விழ வச்சு பாவியாகவே மாற்றி மாற்றி வாழ வச்சு உங்களை கதற வச்சு தலையில் அடின்னு அடித்து உங்களை சாகடித்து உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு உங்களை ரோட்டில் விடுறது தான் இவங்களோட வேலை. அதனால் புரிஞ்சுக்கோங்க மக்களே, நான் சொல்கிறத பாவம் இல்லாமல் வாழ கற்றுக்கோங்க. இருக்கிற பாவத்தை ஏன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. இனிமேல் சுத்தமாக வாழுங்க. கர்மாவுடைய பாவங்களை முழுசும் செமக்கிறதுக்கு தான் நாங்கள் பிறந்திருக்கோம் சித்தர்கள். கொண்டு வந்து உங்கள் பாவங்களை இங்கே கொடுத்துட்டு நான் சொல்லியிருக்கிற விஷயங்களில் செயல்படுங்க. கர்மாவை அழிச்சிடலாம். கர்மாவுக்கு பரிகாரம் செஞ்சிங்கன்னா போகாது, எந்த பரிகாரம் செஞ்சாலும் போகாது. கால பைரவனுடைய குணம் இருக்கணும். கால பைரவனுடைய குணம் சித்தர்கள்கிட்ட மட்டுமே இருக்கும். அந்த காலத்தை அழித்து காலத்துக்குள்ளே இருக்கிற பாவத்தை ஜீரணிக்கக்கூடிய குணம் கால பைரவன்கிட்ட மட்டுமே இருக்குது. அந்த கால பைரவனுடைய குணம் சக்தி அனைத்தும் சித்தர்களுக்கு மட்டுமே இருக்கும். அது வெறும் ஒரு விஷயத்தில் வெறும் கல்லிலேயோ சிலையிலேயோ அதை பண்ண முடியாது. ஆற்று ஓரத்தில் இருந்து பரிகாரத்தை செஞ்சு பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தகுதியை ஒவ்வொன்றையும் நீங்கள் செயல்படுத்தணும். அதை தகுதியாக மாற்றணும். பாவம் இல்லாமல் வாழணும். செயல்களை கவனிக்கணும். பாவம் வராத செயல்களை செஞ்சு வளரணும். இன்றைக்கி இந்த பாவம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு வாழணுமா, இல்லை இந்த பிறப்புலையும் பாவத்தை வளர்த்துக்கிட்டே இருந்து அடுத்தது பாவத்துக்கு இன்னொரு பிறவி எடுக்கணுமா? அதனால் நான் சொல்கிறத முழுமையாக கேட்டுக்கோங்க. கர்மா போகணும் அப்படின்னா, பாவம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கணும்னா, நான் சொன்ன இந்த 5 உறவுகளில் முழுமையாக செயல்படுத்தி வாழுங்க. நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயம் கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பயிற்சி பண்ணுங்க.
எதையோ உட்காந்து தான் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நினைக்காதீங்க, பண்ண முடியாது. மனிதனாக பிறந்த நீங்கள் இறைவனுடைய குழந்தைங்க. நீங்கள் எல்லாரும் இறைவனோட குழந்தைங்க. நீங்கள் எல்லாரும் யாருன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களை? நீங்கள் எல்லாரும் இறைவனோட குழந்தைங்க. இறைவனுடைய குழந்தைகளுக்காக தான் சித்தர்கள் ஒவ்வொரு பிறவியும் எடுத்து அந்த குழந்தைங்களை இறைவன்கிட்ட கொண்டு போகிறதுக்காக பாடுபட்டாங்க. சித்தர்கள் சாதாரணமானவங்க இல்லை. உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட இருக்கிற பொருளை அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு எது வேணுமோ அதை அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டு நீங்கள் வாழுங்க, இனிமையாக வாழலாம். இனிமையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து பாவம் இல்லாமல் இறைவன்கிட்ட முத்தி அடையலாம். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.